இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. Nothing is impossible with God. All things are possible. இன்றைக்கும் அநேகர் பலவிதமான தேவைகளிலே, நெருக்கங்களிலே, எதிர்பார்ப்புகளிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதில் எல்லாவற்றிலையும் கூட மனிதனால் முடியாத ஒரு காரியம் தேவனால் எல்லாம் கூடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 30 சொல்கிறது, தேவதூதன் அவளை பார்த்து, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதுடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இரார். புதிய ஏற்பாட்டிலே ஒரு கன்னிகை இடத்துல ஆண்டவராகிய தேவன் உலகத்தில் வருவதற்கு ஒரு பாத்திரமாக எடுத்து அந்த கன்னி மரியாவுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மரியாளை ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே வாசித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் சாராளை பார்க்கும் பொழுது, முதிர்ந்த வயதிலையும் அந்த குடும்பத்தையும் தேவன் பயன்படுத்த பாத்திரமாக எடுத்து முதிர்ந்த வயதிலே ஒரு சாராள் மூலமாக ஈசாக்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 2 குடும்பத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் சாராள், புதிய ஏற்பாட்டிலே யோசேப்பு மரியாள். இந்த 2 குடும்பத்தையும் நாம் ஒத்து பார்க்கும்போது இந்த 2 குடும்பத்தையுமே கர்த்தர் பயன்படுத்த விரும்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் முதிர்ந்த நிலைமையில் இருக்கலாம் அல்லது இளமையான பருவத்தில் இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய பார்வையிலே வயது வரம்பு என்பது இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே உங்களால் இயலாத ஒரு காரியமாக இருக்கலாம். ஒருவேளை ஒரு தெய்வீக சுகத்துக்காக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை பொருளாதார சிக்கலில் நீங்கள் மாட்டிருக்கலாம். எப்படி இன்றைக்குள்ள பிரச்சனையை நான் சந்திக்க போகிறேன், எப்படி என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்க போறேன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ளுக்கும் மேலே செய்கிற தெய்வம் அன்றைக்கு மரியாளுடைய வாழ்க்கை ஒரு அற்புதங்கள் செய்தவர், யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் செய்தவர், ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை செய்து, மனிதனால் கூடாத காரியம் இருக்கலாம், மனிதனால் என்றைக்கு முடியாது என்கிற நிலைமைக்கு வருகிறார்களோ அன்றைக்கு தான் தேவன் செயலாற்ற முடியும். தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு நம்புகிறேன். May God bless you. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.